ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியலக்ஷ்மியில் செல்விக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு. ஏன் எதனால் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்குறாங்க. தெரியாமல் வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்த, வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. இல்லை அக்கா வேறு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போதில்ல, அதனால தான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராதிகா வந்து கோபியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிகிட்ட சொன்னோன்னே உடனே கோபி வந்து பாதியிலே அழைச்சிட்டு போயிடுறாரு. ரெஸ்டாரண்ட் சாப்பிட கூட்டிகிட்டு போயிடுறாரு. ராதிகாவை வந்து ஆஃபீஸை பார்க்க விட மாட்டாரு. அதனால வந்து ராதிகாவுக்கு வந்து ஒரு டவுட்டாகிடுது. என்னாச்சு, ஏன் கோபி இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. போய் கோபியோட ஆஃபீஸை பார்க்குறாங்க. ஆஃபீஸ் வந்து பூட்டி கிடக்கு. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது அது 2-3 வாரத்துக்கு முன்னாடியே மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எப்போவும் என்கிட்ட கோபி வந்து போய் தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப கோவமாக இருக்காங்க. திரும்பவும் கோபி கால் பண்ணுறாரு. எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ட்டு ராதிகா கேட்குறாங்க. நான் ஆஃபீஸில் இருக்கேன்ட்டு திரும்பவும் போய் தான் சொல்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.